இரக்கத்தின் கிருபையின்படி இந்த புதிய நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் பேசும் உன்னோட வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமாகும், கண்களுக்கு வெளிச்சமாகும், சிந்தைக்கு ஞானத்துக்கு பாதை காண்பிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களை காண்பிக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த மேன்மையான நாளை வார்த்தையினால் இடப்படும்படியாக உமக்கு கொடானு கொடை நன்றியும் சோத்திரத்தின் துதியும் கனமும் இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல அற்புதமான காலை வெளியில் உங்களை சந்திப்பது மிகவும் நல்ல ஒரு பாடலை கர்த்தர் பாட வைத்தார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதில் ஒரு வரியானது, சுற்றியுள்ள கண்கள் நம்மை காணும் என்று சொல்லுது. உண்மையாகவே அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் சுவிசேஷக்காக இருக்கும்போது சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது இந்த பாடல் அன்றைக்கு நாங்கள் பாடுறது ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அப்போது சுவிசேஷனாக இருந்தேன், இன்னைக்கு ஒரு சபை போதகராக வைத்து நடத்தி கொடுக்கிறார். சுற்றுல கண்களை போய் பார்க்கும்படி கருத்தை சேர்ந்திருக்கிறார். உங்களையும் அவ்விதத்தில் செய்வார் என்ற விசுவாசி. இதனால் அன்பன் பிதாவே தகப்பனுக்கு இருக்கிறபடி அவர் சொன்ன தேவ வார்த்தையின்படியாக நம்முடைய தேவன் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். இந்த நாளில் ஒரு வைராக்கியத்தோட ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும். நம்முடைய தேவன் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அநேகர் கண்களுக்கு இருக்கிறது, அநேகர் கண்கள் இருக்கிறது, ஆனால் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக கண்களை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பானது என்னென்று பார்க்கும்போது, இருளை அகற்றி தூக்கி விடுகிற தேவன், இருளை அகற்றி தூக்கி விடுகிறது. இதனால அன்பான தேவ பிள்ளைகளை, கண்கள் இருக்கிறது ஆனால் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. ஒரு தியானத்துக்காக ஒரு 4 காரியத்தை சொல்லி தேவ செய்தி கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் போகும் பொழுது அங்க கடாவை பார்க்க முடியவில்லை, ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட, ஆவின் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு ஒரு கடாவை பார்க்கும்படி அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, உமக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இங்க பார்க்கும்போது இரண்டாவதாக ஆகாரின் கண்களை தேவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்பட்டு போகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, இங்க பார்க்கும்போது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்க பார்க்கும்போது எலிசாவின் வேலைக்காரோட கண்களும் திறக்கப்பட்டது. இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது என்னாகும் 22ஆம் அதிகாரம் 29 வசனம் 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிலியாம் கழுதையை பார்த்து நீ என்னை பிரயாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலியாமை நோக்கி,
நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலியாமின் கண்களை திறந்தார். இங்கே பார்க்கும்போது அப்போது கர்த்தர் பிலியாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிறதை கர்த்தருடைய தூதன் அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பிலியாமின் கண்களும் திறக்கப்படும். முதலாவதாக பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் கண்கள் திறக்கப்பட்டது. இரண்டாவதாக ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டது. மூன்றாவதாக எலிசாவின் வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்டது. பிலியாமோட கண்களும் திறக்கப்பட்டது. நான் ஒண்ணு கேட்பேன், எல்லாருக்கும் என்ன இருக்கு? கண்கள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? கண்கள் இருக்கு. சில காரியத்தை பார்க்காதபடிக்கு கண்கள் மூடப்பட்டிருக்கு. நான் விசுவாசி இந்த நாளில் உங்கள் கண்களையும் கர்த்தர் இன்றைக்கு திறப்பாராக. அல்லேலூயா. வேதத்தில் இவர்கள் அனைவரும் கண்களும் இருந்தது, ஆனால் மூடப்பட்டிருந்த கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறத போல செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமது வேதத்தில் உள்ள, வேதம் சொல்லுது, உம்மோட வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதம் என்று சொன்னால் அது அதிசயமான ஜீவனுள்ள புத்தகம். அதுல நடந்த காரியத்தும் நடக்க போகிற காரியம் இனி வாழ்க்கையில் சம்பவிக்க காரியத்தை முன்கூட்டி தீர்க்கதரிசனமா எழுதப்பட்ட புத்தகத்தை அதை பார்க்க வேண்டுமானால், அதை ரசிக்க வேண்டுமானால், அவன் வாழ்க்கையில் அப்சாயப்படுத்த வேண்டுமானால் நம்மோட கண்கள் திறக்கப்பட்டு இருந்தால்தான் அனைத்தும் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் அநேக கண்கள் கர்த்தர் திறந்திருப்பது போலவும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கண்களை திறந்திருக்கிறதையும் பார்க்க முடியும். நம்மோட தேவன் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு விடுவித்து தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல உங்களோட வாழ்க்கையில திறக்க போகிறார் என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. something God is going to open today. ஹல்லேலூயா. இந்த விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். கண்ணோட வந்திருப்பீங்க, ஆனா கண்ணை திறந்து காண்பிக்கிற தேவன் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. அதிசயமான தேவன் தான் இன்னைக்கு இந்த விசேஷத்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 146 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். வேதம் சொல்லுகிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அவர் ஆதரிக்கிற தேவன், தூக்கி விடுகிற தேவன், பார்வையற்றவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் உதவி செய்து தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். இன்று கூட அன்பான தேவ பிள்ளை, ஏதோ ஒரு காரியத்துல அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் நீங்க பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் மூடப்பட்டு நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் ஒண்ணு நடக்கல. நான் சொல்றேன், உன் கண்கள் மூடப்பட்டதுனால தான் அந்த காரியத்தை உன்னால பார்க்க முடியாம இருக்கிறது. ஒருவேளை உன் கண்கள் திறக்கப்படுமான நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபை முடிந்த நேரத்தை முடிந்த பிறகு நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். இயேசு கிறிஸ்து மாம்சமாக வாழ்ந்து கொண்டு இருக்க பொழுது கூப்பிட்ட யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்தார். அது மாத்திர கூப்பிட்ட யாவருக்கும் தேடி சென்று விடுதலை கொடுக்கிற தேவனாக இருந்தார். வேதம் சொல்லுது, அவரு நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தார். நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமானால் அனைவருக்கும் நன்மை செய்கிறார மாற்றம் தான் இருக்கணும், தவிர தீமை செய்கிறா இருக்கக்கூடாது. நம்ம நன்மை செய்யும் போது உண்மையா சொல்றேன், நீ நினையாத நேரத்துல கர்த்தருக்கு நன்மை செய்வார். இன்றைக்கு நீ ஒரு நன்மை செய்யும் பொழுது 2 வருஷம் கழித்து அது ஆவியானவர் அதை கூட்டி அந்த நன்மைக்கு ஏற்ற ஈக்குவலான ஒரு வல்லமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் நமக்கு. ஹல்லேலூயா. He is a good God. இதனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது இயேசுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்க முடியும். மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனம். கடுகு விதை அளவு, கடுகு விலை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, ஒரு வசனத்தை பார்க்கிறோம்,
நீங்கள் இந்த மலையை பார்த்து, அதாவது மலையை பார்க்க சொல்றார், மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, இவ்விடம் அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு அவர் எப்போது அதிசயத்தை காணும்படி நம் கண்களுக்கு மகிமையும் வல்லமையும் விசுவாசம் கொடுத்து விட்டார். அதை நம்ம பார்க்கிற பார்வையில, நம்மளோட பார்க்கிற பார்வையில தான் கிரியைகள் சம்பவிக்கும். இது உண்மையான ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் திருமணமா இருக்கீங்க, பிள்ளைங்களா இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க. ஒருவேளை கணவர் தவறு பண்ணிட்டாருன்னா மனைவி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வையில எல்லாமே திரும்ப தெரியாதா? ரைட். அதே போல மனைவி எதுவும் தவறு பண்ணிட்டாங்க, மனைவி ஒரு கணவன் மனைவியை பார்க்கும் பொழுது எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ ஸ்கூல் டீச்சருங்க இருக்கும்போது பிள்ளைங்க சரியா ஏதோ வாழ்தானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு பார்வை பார்க்கும் பொழுது பசங்க எப்படி ஆயிடுவாங்க? சோ அந்த பார்வையில வல்லமை இருக்கு. அல்லேலூயா. நீ பார்க்கிற பார்வையில தான் கிரியைகள் சம்பவிக்கும். கண்கள் இருக்கிறது, ஆனால் மூடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இயேசு தடுக்க விரும்புகிறார். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்லும் பொழுது மெய்யாகவே அது சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இயேசு என்றும் நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இது விசுவாச ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் சொல்றார், நீ தைரியமா அந்த மலையை பார்த்து போன்னு சொல்றார். சொல்ல வேண்டியது அவர் கடமை, செய்ய வேண்டியது நம்ம கடமை. நம்ம பார்வை நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம கண்ணு குறையா இருந்ததுன்னா எல்லாமே குறையா. நம்ம பார்க்கிறது விசுவாச கண்களை பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். இன்றைக்கு சொல்றாரு, மலையை பார்த்து போன்னு சொன்னா அது போகணும், அது விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் அன்றைக்கும் செய்ததை இன்றைக்கும் செய்ய வல்லவரும் உண்மை உள்ளவரும் உயிரோடு இருக்கிறவமா இருக்கிறதுனால அவரால் எதையும் செய்ய முடியும். எப்படியும் எல்லாம் சொல்லி அவரால் எதையும் செய்ய முடியும். எல்லாம் நல்ல விசுவாசம் சொல்லுங்க. அவரால் எதையும் செய்ய முடியும். எப்படியும் செய்ய. நம்மளோட வேலை என்னன்னா பதில் வந்தா போதும். அல்லேலூயா. ஏன் பதில் கொடுத்து யாரை கேட்பீங்களா? நம்ம ஜெபித்து நம்ம கூட கேட்க நமக்கு பதில் வரணும். அவ்வளவுதான். எப்படியும் செய்வார், எதோட செய்வார். ஏன் இப்படி செய்யறீங்கன்னு யாரையும் கேட்க முடியாது. அல்லேலூயா. ஹோட்டல்ல பிரியாணி ஆர்டர் பண்ண வந்து கொடுத்த உடனே நல்ல எண்ணெயில செய்திருக்கியா, நல்ல மட்டன் போட்டுக்க யாரும் கேட்டிருக்கீங்களா? கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு பில்ல பே பண்ணிட்டு வரீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரோட விஷயத்துல மட்டும் கேள்வி கேட்போம், ஏன் இதை செய்தீங்க, ஏன் இதை பண்ணீங்க, ஏன் இதை பண்ணீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவரால் எதையும் செய்ய முடியும். எப்படி வேதத்தில் குருடரை குறித்து பார்க்குமானால் லூக்கா 18ஆம் அதிகாரம் 35-40 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, இங்க கவனிக்கணும், பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமா வரும் பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு, ஒரு குருடன் வழியாக உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இன்னதென்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்களும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். இங்க ஒரு குருடனை பார்க்க இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த நாளில யாரை பார்த்து கேட்கிறாரு? குருடனை பார்த்து என்ன கேட்கிறாரு? நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில இயேசு இருக்கிறார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் உங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு?
உங்களுக்கு என்ன தெரியல? இப்போ என்ன தெரியல? கண்ணு தெரியல. பார்வை சொல்ல ரொம்ப அழுத்த கண்ணு தெரியல. அன்றைக்கு கண் பார்வையற்றவனை பார்த்தா இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன? அவனோட பதில், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு அற்புதங்களை செய்து விட்டார். அதை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய அவிசுவாசமான கண்கள் தான் தடையா இருக்கு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவர் எப்பவே ஆன்சர் கொடுத்துட்டார். நம்ம பார்க்கிற பார்வை தான் தப்பு. அல்லேலூயா. நம்ம பார்க்கிற பார்வை கரெக்டா இருந்ததுன்னா ஆன்சர் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அது சும்மா சாதனை பார்க்க கூடாது. ஆபிரகாம் விசுவாசம் தகப்பன், அவருக்கே இருக்கும்போது ஒரு அற்புதம் நடக்குது, கண்கள் திறக்கப்பட்டது. ஆகாரு சூழ்நிலை பார்த்தான், ஆனா ஆகாரு கண்களும் திறக்கப்பட்டது. விலியாமின் கண்கள் திறக்கப்பட்டது. சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னைக்கு எலியாவின் எலிசாவின் வேலைக்காரனோட கண்கள் திறக்கப்படும் போது நான் விசுவாசிக்கிற சபையில பார்க்கிறவர்கள் கேட்கிற யாவரும் கண்களும் இன்றைக்கு அந்த குருடனை போல வந்திருப்பீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லேன், அதிசயத்தை பார்க்கபடி கண்களை திறப்பார். அநேக அந்த குருடரை போல அதட்டினார்கள், ஆனால் அவனும் அவனோட விசுவாசத்தை விடவில்லை. இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு இயேசு நம்பிக்கொண்டான். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்காம இருக்கும், ஆனா நான் சொல்லுவேன், இயேசு உன் கூட இருந்து நீ பார்வை அடைவாக சொல்லி இருப்பாரானால் நிச்சயம் கண்கள் அதிசயத்தை பார்க்கும். இயேசுக்கு சொல்றான், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். நான் நல்லா சொல்லுவேன், ஜெபிச்சிட்ட உடனே பதில் வரலன்னா சோர்ந்து போக சொன்னேன். நடுவில் ஏதோ ப்ராசஸ் நடந்துட்டு விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் ஜெபிச்ச உடனே காலையில தூங்கி எழுந்த உடனே சூரியன் வருது பண்ண நம்ம நினைக்கிறோம். ப்ராசஸ் ஜெபிச்சு முடிச்சாலும் பாக்குறது நம்ம ஒரு பெரிய போராட்டம். யாருக்கு பெரிய போராட்டம் தெரியாது, பார்க்கறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா நான் சொல்லுவேன், அந்த பிரச்சனையை கடுகொடு விசுவாசிக்கும் போது பெரிய காரியம் செய்யும். எப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் காண்றேன், அதை நீங்க பாருங்க. அது பாருங்க, ஒரு சின்ன ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பார்க்கும் பொழுது ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவான். ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு பெரிய கல் இருக்கு. ஆனா நல்ல பாவனிங்க, பெரிய கல் வைக்கிறான். அவன் காண்பிக்கிற எடுத்துக்கொண்டு போறது ஒரு சின்ன பொடி கல். இதுதான் சொல்றது கடுகொடு விசுவாசம். சின்ன கல்லு. அந்த கல்லானது பெரிய கல்லை தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமனது. ஆனா இவ்வளோண்டு கல்லை எடுத்துட்டு போகும்போது நம்மளோட பார்வை எப்படி இருந்திருக்கும்? இந்த கல்லு அந்த கல்லை தள்ளுமா? ஆனா நடுவுல எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீ எதை காரியத்தை நம்பி வந்திருக்கிறியோ அந்த சின்ன காரியம் உனக்கு பெரிய காரியம் பதில் கொடுக்க போகுது. அந்த சின்ன காரியம் உனக்கு பெரிய பதில் கொடுக்க போகுது. அது விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இஸ் a big God. நீங்க ஏதோ சாதாரணமான தேவன் ஆராதிக்க வரல, அவர் பெரிய தேவன். இன்னைக்கு வாய் திறந்து இன்னைக்கு கத்தி கேட்ப, ஆண்டவரே என் பார்வை அடையும்படி அதிசயத்தை பார்க்கும்படி செய்யும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறது, இயேசுவை சார்ந்து இருப்போமானால் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் நிச்சயம் நம்முடைய பாதையை செம்மைப்படுத்தி கண்களை திறக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1:37 சொல்லுகிறது, பின்பு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு மாற்றம் சொல்லுகிறேன், இயேசு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் அல்ல, உன் விசுவாசத்தை பார்த்து பதில் கொடுக்கிற தேவன். நீங்க ஜெபிக்கலாம், ஆனா விசுவாசிக்கணும். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனோட தேவன் அல்ல, உன் விசுவாசத்தை பார்த்து தான் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இதனால இந்த குருடன் அங்க வந்தவர் இடத்துல போன இடத்துல பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசு இடத்துல மாற்றம், எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று கேட்கிறான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு இதெல்லாம் சம்பவிக்கணும் மட்டும் கேட்கும் பொழுது அந்த காரியத்தை கத்த செய்வார். அல்லேலூயா. ஒரு மனுஷர் இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கோடீஸ்வரன் ஆகணும். நீ கேட்கிற சபையா, நீங்க கோடீஸ்வரன் ஆகணும், எதனா ஒரே ஒரு கேள்வி கேட்பீங்க. நீ சபையா இருக்கிறீங்க, ஆண்டவர் கேட்கிற உனக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு பாக்குறேன். ஆனா நீ கேட்கிற கேள்வி
ஒரே கேள்வியா தான் இருக்கும். என்ன உஷா கேள்வி கேட்பீங்க? சபையை கேட்குறேன், உங்களை கோடீஸ்வரன் ஆக்க போறேன் இன்னைக்கு, ஓகேவா? ஒரே ஒரு கேள்வி கேளு. என்ன கேட்பீங்க பிரதர்? என்ன கேட்பீங்க சொல்லுங்க பாப்போம். அப்புறம் உங்களை தான் பார்த்து கேட்கிறாரு. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, நான் ஆஸ்வதிப்பேன். அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அது கேட்கிற கேள்வி கருத்தா கேட்கணும். அது நான் பார்த்து என்ன பார்க்குறீங்க, இயேசு அங்கே இருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்க, அப்புறம் கேட்கறது எப்படி கேட்கணும்? ஓகே, உன் சித்தத்தை எப்படி ஆஸ்வதிங்க. நீ கேட்கல, நான் கொஞ்சம் தான் கொடுக்கான்னு இருந்தேன், நீ கேளுங்கன்ற என்ன கேட்பீங்க? யோசிக்கிறீங்க. நான் என்ன கேட்பேன்? என் 4 தலைமுறை பிள்ளைங்களும் தங்க ஸ்பூன்ல சாப்பிடணும்னு கேட்பேன். என்ன? என் 4வது தலைமுறை பிள்ளைங்களும் தங்க ஸ்பூன்ல சாப்பிடணும். தங்க ஸ்பூன்ல சாப்பிடணும் எப்படி இருக்கணும்? ஸ்பூனே கோல்ட்ல இருக்கு, நம்ம தட்டு இருக்குமா? அப்ப கிச்சன் இருக்க பாத்திரம்லாம் கோல்டு தான் இருக்கும். கேட்கிற கேள்விகளை ஆண்டவர்கிட்ட எல்லாம் நம்ம எப்படி பிச்சைக்காரன் கேட்குது, அந்த பிச்சைக்காரனை போல கேட்குது. அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன கேட்டான்? எல்லா மனுஷங்கிட்டையும் காசு கேட்டான், ஆனா இயேசு கிட்ட பார்வையிடுன்னு கேட்டான். அல்லேலூயா. நம்ம தான் இன்னும் எப்படி கேட்டுக்கிறோம்? பிச்சைக்காரனு கூட நல்ல அறிவு இருக்குது, நம்ம தான் இன்னும் பிச்சைக்காரதனமா கேட்டுக்கிறோம். பக்கத்துல பேசுறோம், ஏன் இன்னும் பிச்சைக்காரதனமா கேட்டுக்கிறோம்? நம்ம ராஜா கோடீஸ்வரர், ராஜாஜி ராஜா, ஐஸ்வர்ய சம்பத்தர், உலகத்தை ஆளுகிறவர், உலகத்தை செயல்பட்டவர், எதையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். இதனால இங்க பிச்சைக்காரன் பெயர் என்று பார்க்கும் பொழுது அந்த பக்கம் ஒரு குருடன் இருக்கு. ஆனா அந்த பிச்சைக்காரனோட பெயர் என்று பார்க்கும் பொழுது மார்க் 10ஆம் அதிகாரம் 46 வசனம் 52வது வசனத்திற்கு வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து, அந்த குருடன் யார் என்று பார்க்கும்போது பர்த்திமேயு என்று வேதவசனம் சொல்லுகிறது, வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல கண் தெரியாதவர்களுக்கும் அல்லது குறையோடு இருக்கிறவர்களுக்கும் குஷ்டரோகம் இருந்தால் அவர்கள் ஆசாரியரிடத்துல காண்பிக்க வேண்டும். அப்போது ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு ஏற்றபடி ஒரு ஆடைகளை கொடுப்பாங்க. கண் தெரியலையா, இவங்களுக்கு ஒரு ஆடை, குஷ்டரோகியா இவங்களுக்கு ஒரு ஆடை சொல்லிட்டு அந்த ஆடைகள் தான் அடையாளம் அவங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க கூட பார்ப்பீங்க, குஷ்டரோகின்னு எப்படி இருப்பாங்க? கிழிஞ்ச ஷர்ட் பேண்ட் போட்டு இப்படிதான் இருப்பாங்க. அதே போல அந்த காலத்துல ஒரு ஆடை இருக்கு, இப்படித்தான் சொல்லிட்டு அடையாளம் காண்பதற்காக இப்படியாப்பட்ட ஒரு சம்பவங்கள் வழக்கம் உண்டு. இங்க பர்த்திமேயு பார்வை இல்லாதவனா இருந்தபடியாக இவனுக்கும் அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அதனால தான் இயேசு அவனை அழைத்த பொழுது அவன் எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படி தன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. 10ஆம் அதிகாரம் மார்க் 10ஆம் அதிகாரம் 50 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். நான் கேக்குறேன், அப்படியே வஸ்திரோட வந்திருக்கலாம்ல? அவன் வஸ்திரம் இருக்கு, இயேசு கிட்டவான் கூப்பிட்ட உடனே வஸ்திரத்தோட இயேசு கிட்ட வந்திருக்கலாம். எதற்கு வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான்னு சொல்லுங்க பாரு. இப்ப இருக்கிறாங்க, கூப்பிட்டாங்க, இயேசு வா, நான் உனக்கு என்ன செய்யணும் வா. இயேசு கூப்பிடுறாரு, வந்துட்ட உடனே அவன் ஆட்டோமேட்டிக்கா ஓடே வந்திருக்கலாம். ஆனா வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மார்க் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது,
உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? இந்த நாள் உங்களை பார்த்தா கேட்கிறேன், உங்க கண் இருக்கு, இது கூட தெரியல. என்னன்னா அந்த வஸ்திரம் எது கொடுக்கப்பட்டது? அவன் கண்கள் தெரியாம இருக்குது, அடையாளம் கொடுக்கப்பட்டது. இப்ப யார் கூப்பிட்டாங்க போறான்? அப்ப போகும் பொழுது உலகத்தார் கண்கள் பார்ப்பதற்கு இனி இந்த கண்களுக்கு கொடுத்த அடையாளமான வஸ்திரம் இனி எனக்கு தேவையில்லை, நான் இயேசுவை பார்க்க போறேன் தூக்கி எரிஞ்சிட்டு வரேன். ஹல்லேலூயா. அவனோட விசுவாசம் அந்த ஆடைகளை தூக்கி எரியும் பொழுது இயேசு பார்க்கிறாரு. அவன் கிட்ட வந்து கையை கூட தொடல, அவன் தூக்கி எரியும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுது. விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் மகிமையான விசுவாசம். வஸ்திரத்தை தூக்கி இருந்தாலும் இருக்கிறது ஒரு பக்கம் துர்நாற்றம் இதெல்லாம் இருந்தாலும் அந்த இனி ஆசாரியர்கள் கொடுத்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, நான் இயேசு கிட்ட போறேன், என் பார்வை வர நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும் பெர்ஃபெக்ட்டா போணும் இயேசு கிட்ட. ஹல்லேலூயா. ஏதோ சபைக்கு வருது பெருசு இல்ல, பெர்ஃபெக்ட்டா வரும்போது தான் கர்த்தர் கிரியை செய்வார். I just want to say you one thing, பெர்ஃபெக்ட்டா எல்லாமே இருக்கு. நான் இது எதுன்னு சொல்ல போறது இல்ல, பெர்ஃபெக்ட். ஒரு சாதாரண உடைய ஒரு திருமண காரியத்துக்கோ ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி போனா எப்படி போவோம்? அலங்கோலமா போன்றீங்களா? ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த ஷூ. நான் என்ன பேர் ஜென்ஸை பத்தி பேசுவேன், லேடிஸ் வேணாம், ஓகேங்களா? பேண்ட்டுக்கு ஏத்த ஷர்ட், ஷூ, பெல்ட், வாட்ச், சூப்பர். இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு பர்ஃபெக்ட். எதுக்கு போறோம்? ஃபங்க்ஷன் எதுக்கு போறோம்? சொல்லுங்களேன், எதுக்கு போறோம்? சாப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு அப்ப அங்கேயே புதுசா செல்ஃபி எடுத்துட்டு வந்தோம். ஆனா அவங்க கூட வந்து கடைசி நேரத்தில் பந்தியில கூட சோறு இல்லாம கூட போயிடும். ஆனா இந்த பந்தியில சபைக்கு வரும்போது எதுவுமே இல்லாம போவீங்க. ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட்டா, பெர்ஃபெக்ட். மாசத்துக்கு 5 வாரமா பெர்ஃபெக்ட்டா வருவேன், 4 வாரமா பெர்ஃபெக்ட்டா வருவேன். அந்த பெர்ஃபெக்ட்னஸ் கர்த்தர் ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்டோட பெர்ஃபெக்ட்டா வரும்போது யார் பார்க்கறன்னு சொல்லுங்க? கர்த்தர் பார்க்கறார். நான் யாருக்கு அடிக்க சொல்வேன், சபையார் நல்லா ட்ரெஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வாங்கினா மற்றவங்களை பார்க்க நம்ம பார்த்து எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு பாரு, அப்படிதான் சொல்லணும். நீங்க நல்லா வீடுகளா இருப்பீங்க, ஆனா ஒரு கிழிஞ்ச சட்டையும் அயன் பண்ணாம ஷர்ட்டையும் பழைய பேண்ட்டையும் போட்டு உள்ள வரீங்கன்னா அப்போ மற்றவங்க பார்க்கறதுக்கு எப்படி நினைப்பாங்க? பைபிளை தூக்கிட்டு போனா உன்னோட மாறல அதே ஷர்ட், சொல்லுங்களேன், அதே. அப்ப என்ன சொல்லுவாங்க இவனை பார்த்து? இவனே பிச்சைக்காரனாகிறான். நம்ம ராஜா யாரு? கோடீஸ்வர். நான் ஒரு பிஷப் மீட்டிங்லாம் போகும்பொழுது என்ன பார்ப்பாங்க, எல்லாரும் வருவாங்க, நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க. நான் என்னோட வேலைக்கு நம்ம என்ன எனக்கு கொடுத்ததை வச்சு நான் பர்ஃபெக்டா போவேன். அது எதுவாக இருந்தாலும் அப்போது பேர் பர்ஃபெக்டா. அங்க இருக்க ஒரு பிஷப் பெரிய ஹெட் சொல்றாரு, சேவியர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு. எப்படின்னா நான் யார்கிட்ட பேச மாட்டேன், எல்லாரும் வந்து உங்க வாய் திறந்து மூட மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க, நான் பேச மாட்டேன், சைலண்டா உட்காருவேன். சாப்பாடு டைம் அங்க 3 மணிக்கு முடியுதுன்னா கூட நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், 2 மணிக்கு போய் நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யார் பார்க்கறான்னா? கர்த்தர் பார்க்கறார். So when we are perfect in everything, அவர் நம்மள பெர்ஃபெக்ட்டா நடத்துவார். இதனால தான் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஏதோ செய்வார். விசுவாசத்தோட வரணும், உண்மையோட வரணும், உத்தமத்தோட வரணும், பயபக்தியோட வரணும். பெர்ஃபெக்ட்டா வரும்போது கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்ப கூட சொல்றேனே, கிதியோன் பக்கத்துல சேர் காலியா இருக்கலாம், ஆனா ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கு. நான் இங்க நின்று இருக்கேன், என் மனைவி பக்கத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு அவங்க கண்கள் திறக்கப்படும். கோபாஸ்டர் பக்கத்துல 2 சேர் காலியா இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், 2 ஆசீர்வாதம் அங்க இங்க இருக்கு. நம்ம கண்கள் திறக்கப்படுமானால் எதை கர்த்தர் செய்வார். அன்னைக்கு பீலியாமோட கண்களை திறந்தவர், நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நம்மோட கண்களை கர்த்தர் திறக்கிறார். நான் பாக்குறேங்க, ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்தை பாக்குறேன், கர்த்தர் உயர்த்தி கொண்டிருப்பதை நான் பாக்குறேன், ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சொல்றதை செய்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா சொல்ற காரியத்தை, ஒரு போதகர் சொல்லுகிற காரியத்தை நீங்க பெர்ஃபெக்ட்டா செய்யும் பொழுது மேல பாக்குற பெர்ஃபெக்ட்டா செய்வார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
பிச்சைக்காரரை வான்னு கூப்பிட்டாங்க, அதட்டுனாங்க. ஆனாலும் அவர் வைராக்கத்தை விடல. ஐயோ இந்த வாரம் செய்யல, இல்ல அடுத்த வாரம் செய்வார். ஐயோ அடுத்த வாரமே செய்யல, இல்லங்க அடுத்த வாரம் செய்வார். ஐயோ இந்த வருஷமே செய்யல, வர வருஷமே செய்வார். ஐயோ இந்த வருஷமே செய்யல, ஓ நீ சாவத்துல செய்வார் அவனுக்கு. ஆனா ஒரு வெறும் கையோட அனுப்ப மாட்டார். அந்த வைராக்கியம் இருக்கணும், அந்த பார்வை இருக்கணும். சின்ன கல்லு மலையை தள்ளாது, ஆனா சின்ன கல்லு இந்த பெரிய கல்லுக்கு போறதுக்கு நிறைய கல்லுகளை கர்த்தரால உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. we should come to a presentation குள்ள வந்துடணும். என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே. இன்றைக்கு கூட உன்னோட அவிசுவாசத்தின் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்தில் வரும்பொழுது உன்னை விசாரிக்கிற தேவன் மட்டுமல்ல, நீ பார்வையிடும்படி செய்யும்படி தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் சொல்ல போகிறோம், என் தேவன் என் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா எழுந்து நின்று ஒரு தாவீது குமாரனை சொல்லுவோம். எழுந்து நின்று இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார், நம் கண்களை திறக்கிறார். தாவீது குமாரனே, தாவீது குமாரனே என்று சத்தமிட்டானா. ஒருவேளை உங்களுக்கு யாருக்கும் கண்ணு தெரியல நிஜமா வச்சுக்கங்களேன், அப்ப என் சத்தம் எப்படி இருக்கும்? ஆனா நீங்க சத்தம் போடுறது அப்படி தெரியலையே. இப்போ சொல்லுவோம், தாவீது குமாரனே. இது முதல் சத்தம் விட்டான். அவங்க சொல்றாங்க, ஏய் அவர் தொந்தரப்படுத்தாத, போதகரை தொந்தரப்படுத்தாது, அவர் தொந்தரப்படுத்தாதுன்றாங்க. ஆனால் அவன் விடல, அவன் வைராக்கியத்தை விடல, அவன் நம்பிக்கை விடல, அவன் வஸ்திரத்தை விடல. அந்த நிமிஷம் கூப்பிட்ட உடனே வஸ்திரத்தை தூக்கி எறிந்துட்டு முன்னில காட்டிலும் தாவீது குமாரனை கூப்பிட வசனம் சொல்லுது. இப்ப நீங்க முன்னில காட்டிலும் இப்ப நீங்க கூப்பிடப்பட்ட இயேசு நிக்க போறாரு. இப்ப சொல்ல, தாவீது குமாரனே. இது பத்தாது, தாவீது குமாரனே நான் விசுவாசிக்கிறேன். அமருங்கள், இன்றைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் வேண்டுதல் என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த குரலை கேட்டது போல இன்றைக்கு உனக்கு கேட்கிறார். நீ எந்த காரியத்தோட நம்பி வந்திருக்கிறாயோ அந்த காரியத்தை பார்க்கும்படி இன்றைக்கு உன் கண்கள் திறக்கப்படுகிறது, உன் கண்கள் திறக்கப்படுகிறது. விசுவாசித்தால் வாயில் இருக்கவர்கள் ஆமென் என்று சொல்லுவோமாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sit down. இதனால் அன்பான தேவப்பிள்ளை சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசு உன்னையும் என்னையும் நன்கு அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால், நல்லா கவனிக்கணும், இயேசு எல்லோரையும் அறிந்திருக்கிறபடியாக அவர்களை நம்பி இணங்கவில்லை, அவரை நம்பி இணங்கவில்லை. மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், நல்லா கவனிக்கணும், மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. நல்ல அன்பான தேவ பிள்ளைகளை, நம்மள குறித்து நம்ம சாட்சி பாராட்டக்கூடாது, பிறர் தான் நம்மளை குறித்து சாட்சி பாராட்டணும். ஹல்லேலூயா. அவரை நம்மள விசேஷமாக யோவான் 2:24 வசனம் சொல்லுது, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர் நீங்க யாருன்னு நல்லா தெரியும். நீங்க யாருன்னு அவருக்கு, நான் யாருன்னு அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாத்தையும் அறிந்த தேவன். நேர்த்த அன்பான தேவ பிள்ளை, அநேகர் இயேசு கூப்பிடலாம், ஆனால் இயேசு நிற்க வேண்டுமானால் நீ விசுவாசம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க என்ன கவனிங்களே, இப்போ இங்கிருந்து யாருக்கோ போயிட்டே இருக்கிறாங்க, நான் எப்போரோட உதவி செய்வேன், அதை போயிட்டே இருப்பேன். நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நம்பிட்டானா, அடுத்த ட்ரிப்பை நான் கை தட்டி கூப்பிட்டான், என்ன பண்ணுவான்? நிற்பான். எதுக்குண்ணா? இந்த பாஸ்டர் போன நிச்சயமா செய்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நீ கூப்பிடுற குரலை கேட்டு சத்தத்தை நீ அறியும்படிக்கு இயேசு நிற்கணும். ஹல்லேலூயா. இயேசு நிற்க கூட அளவுக்கு நீ கூப்பிடணும். நம்ம இருதயத்தை ஃபுல்லா அறிஞ்சிருக்காருங்க. நீங்க யாரும் அறிஞ்சிருக்க தேவன் அதுக்கு எதாவது கிரியை செய்வார். ஒரு தடவை ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கும் போது ஒரு குயில் தரையில பொறுக்கி சாப்பிட்டு அந்த தியானம் சொல்லுவாங்களே, அதோட ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் அந்த பக்கம் வந்தானா உடனே அந்த குயில் பறந்து போயிடுச்சான். ஆனா அது குயில் சாப்பிடும் போது புலி, சிங்கம், சிறுத்தை நடந்து போதான். இந்த பக்கம் பார்த்தா மாடு நடந்து, மான்களும் ஓடுதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற புறாகலாம் ஓடுதான். ஆனா மனுஷன் வரும்போது மட்டும்
அது பறந்து ஓடிடும். இது கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கும். ஒரு வாட்டி திருப்பி அதே குயில் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனுஷன் வரான். மனுஷன் கூப்பிட்டான். அது இவ்வளோ மிருகங்களும் போகுது, நீ சைலண்டா இருக்கிற. மாடு போகுது, மான் போகுது, எல்லாம் போகுது. ஆனா நான் வரும்போது மட்டும் ஏன் பறந்து போயிருந்துச்சான். உடனே அந்த குயில் சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சுன்னா, புலி, கரடி, சிறுத்தை, சிங்கலாம் வேட்டாடன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் மான் ஓடுது, இது வேட்டாட வருதுன்னா மான் ஓடுது எனக்கு தெரியும். அந்த பக்கம் மாடு வருதுன்னா என்ன முட்டை வரும் அப்படின்னு தெரியும். இந்த பக்கம் வந்து சொல்லியிருந்தேன் நான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பக்கம் நரி வந்தது, அது தந்திரமானது எனக்கு தெரியும். ஆனா மனுஷனை புரிஞ்சுக்க எப்ப எப்படி மாறுவானே எனக்கு தெரியாதுன்னு. அல்லேலூயா. புலி, சிறுத்தை, கரடி வேட்டாடன்னு தெரிஞ்சதுக்கு, நரி தந்திரம் தெரிஞ்சதுக்கு, மாடு முட்டம் தெரிஞ்சதுக்கு, நம்மளை பத்தி என்ன சொல்லுதாது? இவன் மனுஷன் எப்ப எதை எப்ப மாறுவானே தெரியாதுன்னு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, காகையில பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அது பணத்துக்கும் ஆசைப்படாது, சொத்துக்கும் ஆசைப்படாது. ஒரு மனுஷன் முகத்தை திருப்பி கொண்டு போறான், எதுக்கு திருப்பி போவான்னு சொல்லுங்க? பணத்துக்கும் புகழுக்கும் போராட்டத்துக்கு. கொஞ்சம் வளர்ந்துட்டா உன மூஞ்சி திருப்பிட்டு போவான், எனக்கு செய்யல, உனக்கு செய்யல, நான் அதை பண்ணேன். ஆனா அதுங்களுக்கெல்லாம் எதுவுமே கவலை இல்லை. ஆண்டவர் சொல்றார், நம்ம அதை போல மாறும் பொழுதுதான் எல்லாமே மாறும். அல்லையா? அதுக்கு இருக்கிற பார்வை கூட நமக்கு நம் கண். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கண் பார்வை நான் திறக்கப்படும் என்று. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு எல்லாம் தெரிந்து கேட்பார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவருக்கு எல்லாம் தெரியும். குருடு அங்கிருந்து தாவீது குமாரன் சொன்ன உடனே அவருக்கு தெரியாது அவன் எதுக்கு கூப்பிடுறான்னு. நீங்க கூட இப்ப தாவீது குமாரன் கூப்பிட்டீங்க, எதனா வந்து இது வேணதும் கேட்டீங்களா? நீங்க எதை கேட்கறீங்கன்னு அவருக்கு தெரியும், இருந்தது அறிஞ்சிருக்கிறார். இவன் கேட்டான்னு கேட்கிறார், நான் உனக்கு என்ன. நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தி ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் தீர்வு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கேட்கணும் விரும்புகிறாரு, கேட்காமையும் கொடுப்பாரு, கேட்டதுக்கு மேலேயும் கொடுப்பாரு. கேட்காமையும் கொடுப்பாரு, கேட்டதுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கேட்காமையும் கொடுப்பாரு. உஷா கேட்காமையும் கொடுப்பாரு. நீ சொன்ன பாஸ்டர் எனக்கும் கொடுப்பார், சபைக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்துருக்க, எங்க அது ஆளை காணும், கீழே உட்கார்ந்துட்டு இருக்க. தபராலே நீ கேட்காதையும் கொடுப்பார், நீ கேட்டதையும் கொடுப்பார். அவர் எதையும் செய்வாரு. குறவாகுத வாய்ஸ். அவர் எதையும் செய்வாரு. பத்தாது. நோவா புதுசா ஜோக்கர்ட்ட பேசுற ஆண்டர் பேசுறாருங்க. அவர் எதையும் செய்வாரு, எப்படியும் செய்வார். நமக்கு தேவை பதில். வயிறு ரொம்பணும், பீரோ ரொம்பணும், மனசு நிரம்பணும், சிந்தை நிரம்பணும், கண்ணு திறக்கப்படும். அவ்வளவுதான் நம்மளோட வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் ஆவியின் கண்கள் திறக்கப்படாமல் இருக்குது. இன்றைக்கு அந்த ஆவியின் கண்களை கர்த்தர் திறக்கணும்ன்றார். அல்லேலூயா. எல்லா சபைக்கு வரீங்க, வேதத்தை வாசிங்க, எல்லாம் படிங்க, அது மாம்ச கண்கள். ஆனா ஆவி கண்கள் திறக்கும் பொழுது பார்க்காததை பார்க்க வைக்கிற ஆவியான நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பத்திமேவுக்கு பார்வை கிடைத்த உடனே அவன் என்ன செய்தான்னு பார்க்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 43 வசனங்களை வாசிக்கும் போது, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு. நல்லா கவனிக்கணும். பார்வை அடைந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். நல்ல கவனிக்கணும். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அப்போ நமக்கு அற்புதம் செய்துட்டார்னா யார் புகழ்வார்களா? மற்றவங்க புகழ்வாங்க. ஐயோ பார்ப்பாங்க, ஒரு கிரகத்தை பார்ப்பாங்க. ஏன் தெரியல, நீங்க ஆண்டவர் கிதியோனே பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? கொஞ்சம் பலத்தா இருக்குது, தைரியமா போ, நான் உன்னோட இருக்கிறேன். கொஞ்சம் பலந்தா இருக்குது, நான் எப்படி ஓடுவேன்? சில கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, எப்படிலாம் ஓடணுமே, இன்னும் நிறைய தூரம் ஓடணுமே. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பலத்தில் என் பலன் பூர்ணமா இருக்கு. அல்லேலூயா. நிஜமா சிஸ்டர் பயப்படாதீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல கன்ஃபியூஷன் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, உன் கண்கள் திறக்கப்படுது. இஸ் a supernatural God. கண்ணு தெரியலங்க, ஆனா விசுவாச வசனம் போகும்போது வசத்தை எரிந்து விட்டு போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவனை கூப்பிட்ட உடனே தேவன் எனக்கு மகிமை செய்த உடனே
கர்த்தர் தேவனை மகிமைப்படுத்தி ஜனங்க நம்மளை பார்த்து மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட ஆசீர்வதிச்சாருன்னா பக்கத்துல இருக்கிற குடும்பத்தாரும் எல்லாரும் சொல்லணும் கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். இங்க அந்த வசனம் சொல்லுது, உடனே அவன் பார்வையிட தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். விசேஷமா ரட்சிக்கப்படுது பெரிதல்ல, இயேசுவோட பார்வையில பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பொழுது பிறர் நம்மளை பார்த்து புகழத்தக்கதாக நம்மிடத்துல கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். சில நேரத்துல இயேசு நம்ம சோதிப்பார். கவனிங்களேன், கேட்டதான் கொடுப்பார். ஆனா சில நேரத்துல நம்மள சோதிப்பார். குருடன் பத்திமை அவங்க பார்த்து வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ பார்வையடையாக உன் விசுவாசம் உன்னை, அங்க ஏதாவது ஆண்டவர் என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரா? ஒரு வார்த்தையில் சொல்லல. மார்க் 10:52 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, என்ன சம்பவம்? இயேசு பத்திமை அவனை குருடனை பார்த்து சொல்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். அவனை போகதான் சொல்றார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனை வந்து நான் பார்வை கொடுத்துட்டோன்னே நீ பின்னாடி வா சொல்லல, நீ போலாம்ப்பா, நீ பார்வையாக. அதே லூக் 18:43 சொல்லுது, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இது என்ன காட்டுதுன்னா, இயேசு நன்மை செய்த பிறகு அந்த நன்மை செய்த தேவன் கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் நான் அவருக்கு பின் செல்ல ஆயத்தமா இருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கை உறுதியை கர்த்தர் பாராட்டி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த நிமிஷம் நிஜமாலுமே யாருக்கும் கண்ணு தெரியல, ஒரு சும்மா சொல்றேன், யாருக்கும் கண்ணு தெரியல, உப்பெல்லாம் பிளைண்டா இருக்கு, ஆண்டவருக்கு இப்ப பார்வை அடைவையாக சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பீங்களா? ஏன்னா எதுவுமே நீங்க பார்க்கல, அவர் படைத்த எதையும் பார்க்கல, அவர் சிருஷ்டித்த எதையும் பார்க்கல, பூக்களை பார்க்கல, எதையும் பார்க்கல. இப்ப உங்களுக்கு உள்ள எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் எக்ஸைட்மெண்டா பார்க்கணும்னு தோணும். ஆனா சண்டே சர்ச்சுக்கு வராம இவ பார்த்து நினைச்சிக்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? உன்னை படைச்ச தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா, முதல் இடத்தை கொடுக்கணும். இதை தான் செய்யறோம். இதை நமக்கு அனுப்பி செய்த எனக்கு சொல்லுங்க பாஸ்டர், இந்த வாரம் இல்லை பாஸ்டர், நான் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வரேன் பாஸ்டர். நீ நிறைய பேர் சொல்லுறத பார்த்துருக்கேன். கொடைக்கானல் போவேன், இந்த கண்ணுல நான் போய் பார்த்துருக்க முடியுங்க? உன்னை அந்த கண்ணுல பார்த்துருக்க முடியும்? ஏதோ பார்க்க முடியும். நான் ஊருக்கு போறேன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை பார்க்காம அங்க போய் நான் பார்க்க போறேன். ஒரு கால்குலேஷன் போடுவாங்க ஜனங்க, பார்த்துருக்கீங்களா? மேரேஜ் கண்டிப்பா போய் ஆகணும்னு பார்த்துருக்கீங்களா? போய் எதுக்குன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, பல சொல்லுங்க. சண்டே இன்விடேஷன் வச்சுட்டாங்க. இது வரைக்கும் சத்தியமா தேவ சமூகத்தில் சொல்றேன், தேவ சமூகத்தில் கர்த்தர் எங்களை பார்வை அடையதை வைத்த பிறகு இது வரைக்கும் ஒரு சண்டே நாங்க லீவ் போடல. கர்த்தர் சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம். அது மழையோ வெயிலோ காற்றடித்தல், ஏன்னா கண் பார்வை கொடுத்த தேவனுக்கு அவரை பார்க்கும்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். மனுஷன் யாரும் தூக்கி உள்ள நம்மள, என் சொந்தங்கள் எவ்வளவு திருமணம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வாங்கணும். சாரி, நான் சொல்றதுக்கு முன்னாடி என் மனைவி டிஸ்கஸ் பண்ணாம அவங்களே சொல்றாங்க, சாரி எங்களை வர முடியாது. ஏன்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இது என்ன, இதுவும் பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? பெர்ஃபெக்ட்டா நடத்துவார். அப்பா, நீ அந்த கல்யாணத்துக்கு போனாதான் உனக்கு 10,000 20,000 வரணும், போவாத, உனக்கு 2 லட்சம் ஆர்டர் கொடுப்பார். இவன் பின்ஸ் அப்ப பார்க்கும்போது என்ன நீ சபை கூட வராம இப்படி வந்துட்டேன்னு சொல்றதை காட்டலாம். அம்மா நீ ஏமா வரல? நான் சண்டே சர்ச்சுக்கு தான் போவேன்னு சொல்லி பாருங்க. அவனோட வைராக்கியம் எப்படி இருக்குன்னா, அப்பா இயேசுவை நம்பி எப்படி வாழறாங்க பாருங்க. அவ உண்மைதானே? நீங்க மீறி அங்க போயிட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அப்படி இருப்பாங்க. நீங்க வைராக்கியம் ஏமா வரல? ஏப்பா வரல? சாரி, அந்த ஓய்வு நாள் ஆசாரிப்பதுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையினால் அவர் பார்க்கும்படி, வார்த்தையை தியானிக்கும்படி, வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை ஓய்வுகளை எதுக்கு வர வைக்கிறாங்க? உன் கண்கள் திறக்கப்படுவதற்கு, உன் கண்கள் பார்வையிடுவதற்கு. வசனத்தை தியானித்து எடுக்கும் பொழுது கர்த்தர் பத்திமைக்கு செய்தது போல உனக்கும் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இயேசு பேசினார், நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித, அவன் பார்வை அடைந்தான். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவரால் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். வேதத்தில் இன்னொரு குருடனை பார்க்க போகிறோம்.
மார்க் 8ஆம் அதிகாரம் 28 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, பார்க்கும்போது உமிழ்ந்து சொல்லும்போது அவர் துப்பி அத கண்களை துப்பி கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா கேக்குற, ஏதாவது பார்க்கறியாப்பான்னு கேக்குறாரு என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். உன் blessing நீ கிளியரா பார்க்கணுமா? கர்த்தரோட வார்த்தையில் நில்லு. முதல்ல ஒரு குருடர் எப்படி சுகப்படுத்தினாரு? தன்னோட வார்த்தையை சொல்லி பார்வையட சுகப்படுத்தினார். இரண்டாவது உமிழ்ந்து கண்கள் மேல் கைகளை வைத்து சுகப்படுத்தினார். நம்ம நினைப்போம் இப்படிதான் செய்வாரு, அப்படி யாரும் முடிவுக்கு வராது. அவரு எப்படி செய்வார்? அல்லேலூயா. நீ காக்கா பிடிச்சி இவர் எப்படியா காக்கா பிடிச்சி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க நினைச்சா செய்ய மாட்டார். அவர் எப்படியும் செய்வார் நினைச்சுப்பாரு, தலையில போட்டு கூட செய்வார். அல்லேலூயா. ஒரு காசு செலவு பண்ணாம செய்ய வைப்பார். நம்ம தான் ஒரு பிளான் பண்ணிரும். நம்ம இப்படி சொன்னா ஆண்டவருக்கு பிராணி சொல்ல, நீ சொல்றது அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றதா நீ கேட்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ சொல்றத என்ன பார்த்து சொல்லுங்கன்னா, நீ சொல்றது அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றதா கேட்பார். அல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேங்க. அவன் சொல்லிருக்கான், ஆண்டவரே நீ அங்க கைதுல பிடிச்சி சொன்னீங்க, அவன் கேள்விப்பட்டிருக்கான், கைதுல பிடிச்சி சொன்னீங்க, என்ன மட்டும் என் மூஞ்சி எச்சு துப்புறீங்க, என் மேல கை. அவன் ஒரு வார்த்தையும் சொல்ல, அவன் சொன்னதை செய்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். That he is a decision maker. அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். நான் இப்படி தான் செய்வேன் அப்படிதான். ஆரோ இல்ல ஆண்டவர் இப்படி தான் செய்வார் எதிர்பார்த்து போக கூடாது. ஆண்டவர் எப்படியும் செய்வார். இன்னைக்கு உன் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன் ஆண்டவர் எப்படியும் செய்வார். ஆக மொத்தம் செய்வார். ஆக மொத்தம் ஜோரா செய்வார் சொல்லுங்களேன். நமக்கு தேவை வந்து என்ன வார்த்தை, நமக்கு செஞ்சா போதுங்க. அல்லேலூயா. இன்விடேஷன் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்ன உடனே யாரோ இன்விடேஷன் வாங்கிட்டு எந்த பாய் பிரியாணி செய்யறாரு கேட்டிருக்கீங்களா நீங்க? சரித்திரமே கிடையாது. என்ன டிஷ்னு கேட்பீங்க. அது கிறிஸ்டினா கண்டிப்பா கேட்கவே மாட்டீங்க. அங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பீங்க, மேயர்த்தா பறக்கிறதான் கேட்பீங்க. அதான் மேயர்த்தா பறக்கிறதான் கேட்பீங்க. அதே ஒரு ஒரு ஹிந்துஸ் இன்விடேஷன் கொடுத்தாச்சுன்னா மூஞ்ச எதுக்கு சாம்பார் எல்லாம் அந்த கண்ணு காமிச்சு கொடுக்குது பாத்தீங்களா? சாம்பார் இங்க நல்லா பிடிச்சிக்க, ஒரு சாம்பார் ஒரு இலையில வைக்கிறாங்க, ஒரு பிரியாணி வந்து கொட்டின உடனே பிளேட்ல போட்ட உடனே கண்ணு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும். கண்ணுல வந்து 4-5 பீஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு அது கனெக்ஷன் இருக்குதா? இங்க பார்த்தோன்னே 4 பீஸ் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? மன நிறைவா இருக்கும். அதான் கண்கள் இன்னைக்கு ஆண்டு திறக்கிறார். அல்லேலூயா. பீஸே போடாம வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு போனா உங்க பார்வை எப்படி இருக்கும் பாருங்க. யார் எங்க பாப்பீங்க? போடுற மேல பாப்பீங்க. பிரதர் 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 சொந்தக்காரங்க ஒரு பிரதர் அவன் என்னன்னு கேட்பான். பீஸ் போடுவீங்க. நீங்க பார்வை எல்லாத்தையும் மாத்த வைக்கும். அல்லேலூயா. பார்க்கிற பார்வை திருப்தியா இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நானும் இப்படிதான், பார்வை ரொம்ப உலகத்தை பார்க்காதான்னு சொல்றேன். நம்ம தான் உலகத்தை பார்த்து பார்த்து விழுந்துடுறோம். வருஷம் உபவாசத்தில் இருக்கிற முடிக்கிற நேரம் முடிச்சா 2வது நாள் நான் ஒரு 21 days 40 days ஃபாஸ்டிங் இது முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் வந்தது, ஒரு கல்யாணத்துக்கு போறோம். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் பிரியாணி சாப்பிடாதேன்னு. ஓகே அப்படின்னு நானும் போய் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டேன். ஆனா இந்த பக்கம் டங் டங்னு சவுண்ட் கேக்குது. இந்த பக்கம் கண் பார்வை எங்க போகும்? யூசுவலா என்னப்பா அதுக்கேற்ற மாதிரி பிசா சோதிக்கிறான். நிறைய பிரதர் சாப்பிட்டு போங்க. ஆண்டு சொன்ன காதுல சத்தம் போயிடுச்சு. நானும் இலையில உட்காந்து திருப்தியா சாப்பிட்டேன். வயிறுல முட்டளவுக்கு சாப்பிட்டாச்சு. ஏன்னா பிரியாணி ஆச்சு, மட்டன் பிரியாணி, அதோ பாய் வீட்டு பிரியாணி. திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமாயிட்டேன். ஆயிடுச்சு. முடிச்சோன்னு போன திரும்பி வரான் ஒருத்தன், சார் கோஸ்ட் திருப்பி பிரியாணி கறி சாப்பிடுங்கண்ணா. ஏன் ஆனா இல்லை நீங்க சாப்பிடு, வலி கட்டாம கொடுத்துட்டு போறான். சரி ஓகே கொடுக்கறத கண்ணுக்கு எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருந்தது.
எடுத்து நானும் பாதி சாப்பிட்டு மிச்சம் எடுக்க போற பல்லி வால். அது எப்படி இருந்திருக்கும்? கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. அப்புறமேலதான் தெரிஞ்சது ஒரு பிரியாணி ரைஸ் கூட வயிற்றுல இல்லை, எல்லாமே வாமிட், கோக் குடிச்சு குடிச்சு வாந்தி எடுத்தோம். சில நேரத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது கேட்கணும். ஆண்டவர் சொல்றார், உன் கண்கள் திறக்கப்படுவதாக, என் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடு. ஏன் இப்படி செய்வீங்க கேட்காத, நான் எப்படியும் செய்வேன், உனக்கு தேவை ரிசல்ட். ஹல்லேலூயா. இந்த 12th இந்த வருஷம் படிக்காத மக்கு கூட அவர் எப்படியும் செய்துட்டார். அம்மாவோட ஜபத்தை கேட்டார், அப்பா கட்டின ஃபீஸுக்கு பதில் கொடுத்துட்டார். ஒரே ஒரு கொரோனா அனுப்பினாரு, எல்லா பசங்களும் பாஸ். அதனால அப்படி நடக்காது, எப்படியோ ஒரு வாட்டி நடக்கும். நான் நடந்துச்சு விசுவாசிக்கிறேன். அவங்க முன்னாடி வந்து வார்த்தைனாலே பார்வையடைவான்னு சொன்னாரு. ரெண்டாவது உமிழ்ந்து கைகளை வைத்து தெளிந்த ஒடி அனுப்பினார். மூணாவது காரியத்தை பார்க்கும் போது அவரால் எதையும் செய்ய முடியும், அது சொல்றவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அவரால் எதையும் செய்ய முடியும். இப்பயும் சொல்றேன், சொல்றவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். ஊமையா இருக்கிறவங்களுக்கு பக்கத்தை பார்த்து நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. வாய் திறந்து பேசும்போது தான் கர்த்தர் செய்கிற தேவனா இருப்பார். இந்த சபையில ரகசிய கத்து கூட வாய் திறந்து பேசுங்க, கை தட்டி துதிங்க, நல்ல தேவ நாமத்தை உயர்த்துங்க, பெர்ஃபெக்ட்டா இருங்க. கர்த்தர் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இஸ் a good God. மூணாவது பார்க்கும் பொழுது யோவான் 9ஆம் அதிகாரம் 1 லிருந்து 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றான். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அன்பான தேவப்பிள்ளை, சில நேரத்துல நடக்காத போது உங்களுக்கு யோசனை வரலாம், சில காரியங்கள் சம்பவிக்கணும் யோசனை வரலாம். என் பெற்றோர்கள் செய்த பாவமோ, இல்ல நான் செய்த பாவமோ, என் மனைவி செய்த பாவமோ, கணவன் செய்த பாவமோ, இல்ல யார் இந்த இருக்குது யோசிக்கலாம். ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இது தேவனோட மகிமை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் செய்கிற காரியம். தேவனோட மகிமைப்படுத்துவதற்காக கண்கள் திறக்கப்படாம இருந்த ஒரு காரியம், அவன் கீழ்ப்பழிந்து அந்த குளத்துல கழுவும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் காண்பிக்கிற இடத்துக்கு போகும் பொழுது உன்னை அழகாக நடத்துகிற தேவனா இருக்கிறார். மற்றவர்களை செய்வதை பார்த்து நீ செய்யாத. சிலவங்களுக்கு ஒரு பெரிய பேட் ஹாபிட் இருக்கும், மற்றவங்களை பார்த்து அப்படியே செய்வாங்க. அவங்க செய்யறது நம்ம கண்ணுகளுக்கு எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். ஏன் நம்மளும் அதை செய்யக்கூடாது? அவங்க வீட்டில் அதை வாங்கிட்டாங்க, நம்மளும் அதை வாங்கினா என்ன? அவன் காசு கொடுத்து வாங்கியிருப்பான், அவன் எதனா வாங்கியிருப்பான். உனக்கு திராணி இருந்தா வாங்க, இல்லைன்னா சைலண்டா. கண்ணு ரொம்ப போய் பேசும், இதை செய், இதை வாங்கி, இதை பண்ணிடலாம். நம்ம ஆண்டோட சித்தத்தின்படி செய்யும் போதுதான் கர்த்தர் வாய்க்க செய்கிற. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த காரியத்தை செய்யணும். ஏன்னா நம்ம கண் பேசும், நம்ம கண் போய் சொல்லும். ஒரு சம்பவத்தை இப்ப காட்டுறேன், ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை விசுவாசத்தை கொடுத்து பார்த்து, இங்க ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான், ரொம்ப தண்ணியை தாண்டறதுக்காக போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிக்கங்க, ஸ்டாப். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்கு, அவன் பார்க்கறானா இல்லையா? பார்க்கறான். இப்போ அவன் மைண்ட்ல என்ன ஓடும்? அவனே போறான், நம்ம போக முடியாது. இதை நான் யாராவது கேட்பாங்க? அவன் ஒரு வார்த்தை
அந்த மனுஷன் கிட்ட வரலாமான்னு கேட்டிருக்கலாம். ஆனா தன்னை அசட்டு தைரியம் அவன் போயிட்டான். நம்ம ஏன் அவங்க செய்யறாங்க, நம்ம ஏன் கண்ணு போய் பேசும். பக்கத்து பார்த்து சொல்லும், கண்ணு போய் பேசும். ஜோரம் சொல்லும், கண்ணு மழங்காத. இவர் அப்படிதான் உட்கார்றாரு. சரி, ஒரு விசுவாசம் வந்துருச்சு, நம்மளும் தாண்டி போயிடலான்னு. ஏன்னா சில நேரத்தில் தெரியாது. இப்போ ஆன் பண்ணுங்க, தைரியமா போறாரு. அல்லேலூயா. கண்ணு போய் பேசும். பார்த்த பாரு எப்படி போயிடலாம் திரும்ப. நானும் கேட்கிறேன், அந்த முன்னாடி போற மனுஷன் கிட்ட, சார் நான் வரலாமான்னு கேட்டிருக்கணும், பாதை இருக்குதான்னு கேட்டிருக்கணும், வழி இருக்கான்னு கேட்டிருக்கணும். தண்ணி போல தெரிஞ்சது, ஆனா அங்க பாதை இல்லை. நம்ம கூட பாதை இல்லாத இடத்துக்கு நமக்கு தெரியாது, நம்ம படைத்த தேவன் தான் தெரியாது குழின்னு. அல்லேலூயா. நம்ம அவரை கேட்கணும், don't take your own decision. இந்த பைக்கை போல தான் நடக்கும். அவனோட பார்வை எப்படி இருந்தது? பர்ஃபெக்டா இருந்தது. நம்ம இதை தாண்டி போயிடலான்னு. ஒண்ணு, இந்த படத்தை பார்த்து சொன்னதால என் வாழ்க்கையிலும் அநேக கற்றுக் கொடுத்தபடி நீங்க எச்சரிப்போடு சொல்றேன், தேவனோட பார்வையில் நீங்க போவீங்கன்னா நீங்க கரை சேர்வீங்க. எப்படிப்பட்ட பலனை தாண்டி போவீங்க. அதுதான் சொல்றாரு, நீ ஒரு முதல்ல தாண்டுவாய் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் இப்படிதான் செய்வார் நினைக்காதீங்க, அவரு எப்படி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட காரியம் என்னன்னா, ஒரு வேளை ஒரு நிமிஷம், சார் நான் வரலாம் அந்த பக்கம், நல்லா இருக்கா பாதர் கேட்டிருந்தானா, அவனுக்கு பைக்கும் போயிருக்காது, அவனும் போயிருக்க மாட்டான். நம்ம குழியில் விடாதபடிக்கு காக்கிற தேவன் பார்வையில வேதத்தின் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 146 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். இன்னைக்கு எல்லாம் ஒரே ஒன்று சொல்றேன், ஒரே ஒன்று சொல்றேன், சத்தமாக தாவீது குமாரனை சொல்லுவோமாக, இன்னும் அதிகமாக, இன்னுமாக. மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தரோட வார்த்தைக்கு சபையாருக்கு வருகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கூப்பிட்டது அந்த தாவீது குமாரன் இல்ல, பத்திமே இல்ல. இனி கூப்பிட்டது நீங்க. நான் நின்னுட்டேன், விசுவாசம் கூப்பிட்டீங்க, நான் உனக்கு என்ன செய்வேன்னு கேட்டுட்டேன். நான் கை வச்சுனா சுகப்படுத்துவேன், நான் வார்த்தைனால சுகப்படுத்துவேன், உன்னை கழுவினாலும் சுகப்படுத்துவேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேனா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் தேவன் பெரியவரா இருக்கிறார். கண்களை மூட. ராபாலா துராபா திமா சிகோன மம்பரா குதாராபா திமேஹிந்த ரிபௌ சகலபா தரலபா. மை லார்ட், என் கண்கள் இருக்கிறது, ஆனால் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த விசேஷத்தின் அபிஷேக தைலத்தின் நாள்ல நம் பங்கேற்கும் பொழுது என் கண்கள் திறக்கப்படட்டும். சபை மேல அமர்ந்து கொண்டிருக்கிற கண்கள் திறக்கப்படட்டும். கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற கண்கள் திறக்கப்படட்டும். தேவ வசனம் கண்களை திறக்கும்படியாக, அதிசயங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிற காரியத்துக்காக நன்றி செலுத்தி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே சபையார் ஆசீர்வதிக்கிறேன். வேத வசனத்தை போல நீ எப்படியும் செய்வீர், எதையும் செய்வீர் ஆண்டவரே. அந்த குரர்களுக்கு பார்வை கொடுத்தது போல இங்க வந்திருக்கிற யாவர்களுக்கும் பார்வை அடையும்படி பர்ஃபெக்டாக செய்யும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையை குருடரின் கண்களை திறந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறபடியாக உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதிசயம் காத்திருக்கிறது, அதிசயம் காத்திருக்கிறது. கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது, ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. அந்த அதிசயத்தை பார்க்கும்படி உன் கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. நான் எப்படியும் செய்வேன் மகளே, நான் எதையும் செய்வேன். நீ கீழே விழாதபடிக்கு என் சத்தத்தை கவனி, நீ கீழே தள்ளாடாதபடிக்கு, முழுகாதபடிக்கு என் சத்தத்தை கவனி. என் சத்தத்தின்படி, வேத வார்த்தையின்படி கண்கள் திறக்கப்படுவேன் என்று விசுவாசம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வந்த யாவரையும், கேட்ட யாவருக்கும், பார்க்கிற யாவர்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்படி இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.